ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒயிட், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட் இந்த கலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன். அவுட்லைனுக்காக பிளாக் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் 000 ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அதை விட கொஞ்சம் கனமாக இருக்கிற ப்ரஷ் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ரவுண்ட் ப்ரஷ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி தீம் ஒர்க்லாம் பண்ணும்போது ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் வந்து எரியிற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு எரியிற எஃபெக்ட் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒரு ஃபயர் எஃபெக்ட் தான். இப்போ கட்டையிலேருந்து நெருப்பு வர மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை ஒரு ஃபாரஸ்ட் எரியிற மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை நிறைய தீம்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது ஒரு ஃபயர் டைப் பிக்சர் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்த பிக்சரை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரெட் அந்த ஹார்ட்டுக்கு வந்து ரெட் கலருக்கு கீழே வந்து பேஸ் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெட் பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் அந்த இமேஜ் வந்து பெருசாக இருந்ததுனால நான் பேஸ் வந்து ஒயிட் கொடுத்தேன். ஆனால் இந்த ஃபயர் எஃபெக்ட் போடும்போது அதுக்கு நான் பேஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எல்லோவை வந்து ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல அந்த ஃபயர் எஃபெக்ட் நம்ம கொடுத்துருக்குறோமோ அது எல்லாத்துக்கும் எல்லோ வந்து கொடுத்துட்டு அந்த கார்னரில் மட்டும் நமக்கு வந்து எல்லோ ட்ரை ஆகிடக்கூடாது. ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கலர் கொடுத்து அதை ஷேடிங் கொடுக்கும்போது தான் அந்த மிக்ஸ் ஆகும். அந்த கலர்ஸ் வந்து கலர் ஷேடிங் கரெக்டாக வரும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சு கலரை நீங்கள் வந்து நல்லா ஷேட் பண்ணி விட்டுறணும். எல்லோவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஷேட் பண்ணி விட்டுருங்க. அந்த கார்னரில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆரஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து எல்லோ கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடிடக்கூடாது. சரிங்களா? லைட்டாக எல்லோவும் தெரியணும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப லைட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெட்டு வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக டிப் மட்டும் டச் ஆகுற மாதிரி நீங்கள் ரெட் எடுத்துகிட்டு மேலே அந்த முனையில் ஃபயரோட முனையில் மட்டும் கொடுத்துட்டு அதை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லோ அண்ட் ஆரஞ்சோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஃபயர் எஃபெக்ட் வந்து நல்ல ஒரிஜினலாக கிடைக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆரி கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் கற்றுக்கணும்னு நினச்சிங்களா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் வந்து நான் இடையில எதுக்காக கொடுத்துருக்கேன்டன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி புகை வர மாதிரி இருக்கும் இல்லையா, எரியும் போது அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அவுட்லைனாக பிளாக்கு கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாஸ் குரூப்லேயே வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்து நம்ம யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். நம்ம ஃபைனலாக இந்த அவுட்லைன் கொடுத்ததும் கம்ப்ளீட் ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.